சற்றுமுன் சீமான் அவர்களிடம் வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான அறிக்கை குறித்து தான் இந்த காணொலியில் விரிவாக காண இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் குட்கா வழக்கில் ஒருத்தவரை கைது செய்கிறாங்க. அவருடைய பெயர் சபரிவர்மன். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அந்த நேரத்திலே அவர் மரணித்திருக்கிறாங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குங்க. கைது செய்யப்பட்ட போது அவர் உடலில் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லை, முழு உடல் நலத்தோடு இருந்திருக்காரு. ஆனால் விசாரணைக்கு பிறகு அவர் மரணிக்கிறார் அப்படின்னா, இது காவல்துறை செய்திருக்கிற ஒரு அப்பட்டமான பச்சைப்படுகொலைன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்துறாரு. எந்த குற்றமடைத்தவராக இருந்தாலும் அவங்களுக்கு சட்டப்படி தான் தண்டனை தரணுமே தவிர, இந்த மாதிரி அடித்து துன்புறுத்துவது, அதன் பொருட்டும் இல்லாமல் இன்னும் மேலே போயிட்டு இந்த கொலை செய்வதுங்கிற மாதிரியான விஷயம்லாம் ஏற்கவே முடியாத ஒன்று. முந்தைய திமுக, அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியான விஷயம் நடந்தது. அதில் திமுகவில் நடக்கும்போது இதற்கு எதிராக ஒரு போராட்டமே முன்னெடுத்து இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்த்து பயங்கரமாக சில விஷயங்கள்லாம் பேசினார். இப்போ அவர் என்ன செய்ய போகிறார்? தார்மீக பொறுப்பேற்று காவலர்கள் மீது இந்த கொலைப்பதிவு வழக்கு பதிவு செய்து அவங்களை சிறையில் தள்ளுவாரா? இல்லை முந்தைய திமுக, அதிமுக காட்சி போல சிறைவாசி உடல்நல குறைபாட்டால் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட போகிறாரா? காவல்துறையை காப்பாற்றி இந்த சிக்கலை கடத்தி விட போகிறாரா? இல்லை திமுக, அதிமுக செய்த அணுகுமுறையை தாண்டி முதல்வர் வேற ஏதாவது ஒன்று பண்ணுவாரா? ஒருவேளை அவர் இப்படி பண்ணல அப்படின்னா இங்கே எங்கே இருக்கு மாற்று அரசியல்? இதில் என்ன எளிய மக்களுக்கான அரசியல் இருக்குது? சிறைவாசி சபரிவர்மனை அடித்து கொன்ற அந்த காவலர்களை பாதுகாக்க முதல்வர் விஜய் இதுவரைக்கும் வாயே திறக்கலை. இதெல்லாம் அங்கீகார திமிர் கிடையாதா? திமுகவின் ஆட்சி நடந்த காவல்துறை மரணங்களுக்கு நீதி பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்துட்டு தம்பி ஆகாஷ் டெலிசன் மரணத்திற்கு நீதியை பெற்று தராமல் தாவேகா அரசு வஞ்சித்த அந்த நிலையில் தற்போது சபரிவர்மன் அப்படிங்கிறவர் இன்னொருத்தவரும் இறந்திருக்கார் அப்படிங்கிறது கடும் கண்டனத்திற்குரியது. விசாரணை சிறைவாசி சபரிவர்மனை அடித்து கொலை செய்யப்பட்ட இதற்கு வழக்கு பதிவு செய்து அந்த காவலர்கள் யாரோ அவங்கள சிறைப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் துயர துடைப்பு நிவாரண நிதியை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக சிதம்பரம் சீமான் அவர்கள் வலியுறுத்தி இருக்காரு.